மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சேது பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் வளகாப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அவங்களுக்கான பட்டு புடவை ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா சந்திரபாண்டி ஃபீல் ஆகுறாங்க. மாப்பிள்ள, என்னுடைய பொண்ணுக்கு இப்படியெல்லாம் சீர்சனத்தை பண்ணி அவளுக்கு நல்லபடியா வளகாப்பு பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஆனா அது என்னால செய்ய முடியலன்றாங்க. என்ன மாமா, நீங்க செஞ்சா என்ன, நான் செஞ்சா என்ன, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க வாங்க, அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம்னு ஒண்ணு பண்ணுவீங்களே, அதை விட பெரிய சொத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி உட்காந்துட்டு இருந்ததும், அத்தா என்னாச்சு அத்தா, எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாங்க. ராஜாங்கம், நம்ம தமிழ் இந்த குடும்பத்தோட மான மரியாதைக்காக எவ்வளவோ விஷயம் செஞ்சிருக்கான். ஆனா நம்ம அவளுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா எதுவுமே பண்ணலையே ராஜாங்கம். அவளுக்கு ஏதாவது பெருசா செய்யணும் ராஜாங்கம். அதுக்காக தான் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றது சரிதான் அதான், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேது கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்ததும், பாப்பா சேது, நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வளகாப்பு பண்றோம் இல்ல, அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நான் பழமுதிர் சோலையில இருக்க முருகனுக்கு வைரவேல் சாத்தணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். இந்த வைரவேலை கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே செய்ய சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வைரவேலை போயிட்டு சாத்திட்டு வந்துடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னப்பா, தாராளமா செஞ்சுட்டா போச்சு, இதுக்கு எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்லாம தமிழ் செல்விக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னுடைய அம்மாவும் அவங்க அப்பத்தாவும் ஆசைப்படுறாங்க. அதனால தமிழுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம் நான் முடிவு எடுத்திருக்கேன். இதுல உனக்கு சம்மதமாயான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னப்பா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சம்மதம் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன செய்யணும்னு வந்தாலும் அது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே ராஜாங்கம் சொல்றாங்க, அவளுக்கு வீட்டோட கொத்து சாவியை கொடுத்துட்டா என்னன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே கோபம் வருது, பயங்கரமா வருது சாவித்திரிக்கு. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன முடிவுனாலும் எடுப்பீங்களா? முதல்லயே வைரவேல் சாத்தனன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அதை நீங்க செய்றீங்க. வேற என்ன, இப்ப தங்க விற்கிற வேலைக்கு வேற ஏதாவது செய்வீங்களா? ஏய், உனக்கு என்னடி வலிக்குது? என்னுடைய மருமகளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்க செய்வோங்க. இதுல உனக்கு என்னடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னதும், எனக்கு பிரச்சனை தான் சொல்றாங்க. இங்க பார், பேசாம வாயை மூடிட்டு இருந்துரு, இல்லனா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே பயங்கரமா கோபம் வருது ஈஸ்வரிக்கு. போயும் அந்த செல்ல பாண்டி மக கிட்ட நம்ம ஒவ்வொரு ரூபாவுக்கு பிச்சை எடுத்து நிக்கணுமா? அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரணுமா? இல்லவே இல்லை, அது மட்டும் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அதே மாதிரி கொத்து சாவி கொடுத்துடலாம் சொல்லிட்டு பாட்டி ராஜாங்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா நம்ம தமிழ் எதையோ யோசிச்சுட்டே வராங்க. தமிழ் யோசிச்சுட்டு வரும்போது கரெக்டா அந்த இடத்துல ஈஸ்வரி கூப்பிடுறது தமிழ் காதுக்கு கேட்கல. என்னம்மா, நீ பெரிய ஆள் ஆயிட்ட, அதனாலதான் நான் கூப்பிடுறது கூட உன் காதல விழல அப்படி தானேன்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் எதையும் யோசிச்சுட்டு வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. பின்ன உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா? உன் பொண்டாட்டியை பார்த்து இப்படி ஒரு பாய்ச்சி பேசினியே, அதே மாதிரி தானே வீட்டுல இருக்கவங்கள பத்தி எப்படி பேசுவியன், உன் அக்காவை பத்தி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு 1008 விஷயம் பண்ணிட்டு கடைசியில அவங்கள ஏங்க வச்சுட்டு இப்ப குழந்தைய பெத்துக்கிட்டு ராஜா கணக்குல வாழ போற அப்படி தானேன்னு சொல்லிட்டு தமிழை குத்தி காட்டுற மாதிரி பேசினதும் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்க வார்த்தையெல்லாம் ரொம்பவே ஓவரா போகுதுன்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் கோபப்பட, ஆமாண்டி அப்படிதான் பேசுவோன்றாங்க. என்ன மாமா சொன்னதையெல்லாம் மறந்துட்டீங்களா? தமிழ் விஷயத்துல இனி எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை மறந்துட்டு இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டதும் உடனே இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்போ ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷம் நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க, ஒழுங்கு மரியாதை இருங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம தமிழ் எப்படி பேசிட்டு போற பாத்தியா, இவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஈஸ்வரி பாத்தீங்கன்னா இவளை வீட்டை விட்டு ஒட்டு மொத்தமா துரத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஈஸ்வருக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட இங்க பாருங்க,
உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்பவே டல்லாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஒன்று சொல்கிறேன். தமிழும் சேரும் 2 பேரும் வைரவேல் சாத்திட்டு வர்றதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க. அதை அடித்து நீங்கள் உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷம். அதுக்கான வழி என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம தமிழ் வந்து எதை பற்றி யோசிச்சுட்டு அதை பற்றி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழுக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கு. அதை பற்றி தான் நம்ம தமிழும் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வராங்க. அப்போ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தமிழ எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கோவிலுக்கு வைரவேல் சாத்த போகிறோம். அப்பா 3 மாதத்துக்கு முன்னாடி இதை பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தமிழ், நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், நீ என்னடானா அசால்ட்டா அப்படியான்னு மட்டும் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது அதுதான்றாங்க. இவ எதையோ பற்றி நினச்சிட்டே இருக்கா. பேசாம ரெட்டை குழந்தை விஷயத்த பத்தி இவகிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சேது. தமிழ், நம்ம ஸ்கேன் பண்ண போனோம் இல்ல, அங்க என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வரும்போது கரெக்டா பாட்டி ஃபோன் பண்ணி, டே அருவி கெட்டவனே, உன்கிட்ட நான் என்னடா சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, தமிழ் கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் தானே சொன்னேன்னு சொல்லிட்டு அதை பத்தி சொன்னதும் என்ன விஷயம் சொல்ல வந்தீங்கன்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப தமிழ் சேர்த்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம தமிழோட கனவுல சேர்ந்து வீட்டில் இருக்கவங்க ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து வந்து தமிழை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி கனவு வருது. உடனே பதறி போயிட்டு நம்ம தமிழ் வந்து எந்திரிக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போறாங்க. நம்ம சேது வந்து ஏதாவது கெட்ட கனவு இது கண்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னதும் சரி தண்ணி குடிச்சிட்டு பாரு சரியாயிடும்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இது கனவு இப்படி வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு கடவுளை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணி படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. சேது தமிழ் 2 பேரும் பனிமுத்திர் சோலைக்கு வைரத்துல வேல் சாத்தணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல வந்து கொள்ளையர்கள் வராங்க. அவங்க வந்து வேலை வந்து வாங்கணும்னு ட்ரை பண்றாங்க. சேது அதை தடுக்க போறாங்க. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழும் அந்த வேலை வாங்க போறாங்க. உடனே சேதுவை வந்து தலையிலே அடிச்சு தலையிலே மயக்கம் போட வச்சுட்டு அந்த இடத்துல வந்து தமிழையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. இப்ப தமிழ் வந்து வயிறு வலியில அவ்வளோ துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே வலியில பயங்கரமா துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சேது மயக்கம் போட்டுட்டு இருக்காங்க. தமிழ் ஒரு பக்கம் வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வைர வேலை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே இதை ஃபோன் பண்ணி ஈஸ்வரி கிட்ட சொன்னதும் சேதுவோட கதையும் முடிஞ்சிருச்சு, தமிழோட கதையும் முடிஞ்சிருச்சு, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க தமிழ் கத்துற சவுண்ட் கேட்டு நம்ம சேதுவுக்கு மயக்கமே தெரியுது. இருந்தாலுமே சேதுவால எந்திரிக்க முடியல. என்ன காரணம்னா தலையில அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம சேதுவால எந்திரிக்க முடியறதே கிடையாது. தமிழ், கண்ணு திறந்து பாரு தமிழ், உனக்கு எதுவும் ஆகாது, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னை கண்டிப்பா நான் கூட்டிட்டு போற ஹாஸ்பிட்டலுக்கு வா தமிழ்ன்னு சொல்லிட்டு சேது தமிழை தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா தமிழால தூக்கவே முடிய மாட்டேங்குது. எந்திரிக்க ட்ரை பண்றாங்க தமிழ். ஆனா வயிறு வலி ஹெவியா வந்ததுனால தமிழால எந்திரிக்க முடியறதே கிடையாது. என்னை இப்படி விட்டுருங்க, ஆனா நம்ம குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, இந்த மாதிரி சமயத்துல வலி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டெல்லாம் தமிழ் வந்து குழந்தைய பத்தி பேசுறாங்க. தமிழ் எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு சேது வந்து ஃபோன் வந்து எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ராஜாங்கத்துக்கு ஃபோனும் பண்ணிடுறாங்க. அப்பா 4-5 ரவுடி பசங்க வந்து எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு வேலை களவாணின்னு போயிட்டாங்க பண்றாங்க. டே சேது என்னடாச்சு உனக்கு, தமிழுக்கு ஒன்றும் ஆகல இல்ல, அப்பா நாங்க இந்த இடத்துல தான் மயங்கி கிடக்குறோம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொன்னதும் உடனே ராஜாங்கம் அதே மாதிரி கருப்பை எல்லாருமே பதறி போயிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப ஈஸ்வரி வந்து அம்மா இது எல்லாமே உன் பிளான்னு சொல்லிட்டு சித்ரா கேட்டதும் ஆமாண்டி, இவ இஷ்டத்துக்கு கொத்து சாவின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா எடுத்து தருவாங்களாம். இவகிட்ட 5க்கு 10க்கும் நம்ம கையேந்தி நிக்கணுமா, அது வேற யார்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, செல்ல பாண்டி மக கிட்ட நம்ம கை கட்டி நிக்கிறதா, அதெல்லாம் வந்து நடக்குமா, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன். அம்மா அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆயிட போதுமா, ஆனா ஆகட்டும்டி, செத்தா சாகட்டும், அந்த துக்கத்திலேயே ராஜாங்கமும் போய் சேர்ந்துருவான், இந்த கிழவி இதுங்க 2 போய் சேர்ந்துடும், அப்ப ஒட்டு மொத்த சொத்தும் நமக்கு தான்.
இதுவும் நல்லா தானே இருக்கு இந்த பிளான்னு சொல்றாங்க. ஆமாம்மா, ரொம்பவே நல்லா இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நீ இப்படி ஒரு பிளான் போடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ராஜாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணி கதறி அழுத்துட்டு இருக்காங்க. தமிழ் சுத்தமாவே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே வழியிலேயே தான் இப்ப சேதுவும் மயக்க போட்டு விழுந்திருக்காங்க. சேது மயக்கத்தை பார்த்ததுமே ஐயோ என்னாச்சு சேதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒவ்வொருத்தரா சேதுவை எழுப்பி பார்க்குறாங்க. எழுறதுல இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா ஒரு பிரச்சனமும் கிடையாது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடலாம் இவங்களன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. தமிழ கண்ணு திறந்து பாரு தமிழன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எழுப்பி பார்க்குறாங்க. யாருமே எந்திரிக்கிறதே கிடையல. என்னடா பண்றது இப்போன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதும் ஃபீல் பண்ணிட்டு இந்த தமிழுக்கு அவங்களுடைய வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏகப்பட்ட ஆபத்து வரப்போகுது. குழந்தைங்க நல்லா இருக்கா இல்லையன்றதே அவங்கள ஸ்கேன் பண்ண அப்புறம் தான் தெரியும். 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் எது ஒன்றும் சொல்ல முடியும். என்னது 2 குழந்தைங்களான்னு சொன்னதும் உடனே பாட்டி ராஜாங்கம் என்னை மன்னிச்சிடுயா, இப்படிப்பட்ட நேரத்துல இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு என்னை எதுவும் தப்பாலாம் நினைக்காத. சரி சொல்லு அத்தா, என்ன விஷயம்? அது ராஜாங்கம், அது எப்படி ராஜாங்கம் உங்ககிட்ட நான் சொல்லட்டும்? நம்ம தமிழ் வயிற்றுல இருக்கிறது 2 குழந்தைடான்னு சொல்றாங்க. ஐயோ அதான், இந்த விஷயத்த இப்ப சொல்றியே, தமிழ் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராதா? தெரியல ராஜாங்கம். கடவுளே, உனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்க? என்னுடைய பேரனும் பேத்தியும் எந்த ஆபத்தும் இல்லாம அதே மாதிரி என் புள்ள மருமகன் சொல்லிட்டு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உனக்காக நான் என்னனாலும் செய்யறேன்னு எல்லாம் சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப சேதுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் அதே மாதிரி என் மருமக புள்ளன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் தெளிவெல்லாம் என்னால எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அது வரைக்குமே அவங்க அப்சர்வேஷன்ல தான் இருப்பாங்க. குழந்தை எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை என்னால் அப்புறம் தான் சொல்ல முடியும்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க. ராஜாங்க சேது கண்ணு முழிச்சு இப்ப கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பொண்டாட்டி என் புள்ள எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் கதறிட்டெல்லாம் இருக்காங்க. ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இதை சொன்ன உடனே என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேது கான்ஷியஸ் வந்துடுது. சேதுவுக்கு கான்ஷியஸ் வந்ததுமே அம்மா அம்மா சின்னம்மா, என்னுடைய தமிழ் எப்படி இருக்கா, என் தமிழ் வயிற்றுல இருக்கா, குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே மாறி மாறி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த விஷயத்தையுமே நம்ம சேதுக்கிட்ட சொல்றது கிடையாது. நான் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. என் தமிழ எப்படி இருக்கா, குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. உன்னுடைய தமிழ் இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி போய் சொல்றாங்க. அப்பதான் நீ பொய் சொல்றன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லு அப்பதான் சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த கேள்வி கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேது என்னுடைய தமிழை இப்பவே இந்த நிமிஷமே நான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ராஜாங்கம் இல்ல சேது, தமிழை பார்க்க முடியாது. தமிழுக்கு வயிற்றுல அதிகமா அடிபட்டிருக்கிறதுனால அவளை 10 மணி நேரம் கழிச்சுதான் எது ஒன்றும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதும் தமிழுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்னை யாருமே நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது, நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சேது, ஏன் சேது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம கடவுள் கைவிட மாட்டாரு, கண்டிப்பா நம்ம தமிழுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சேதுவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எவன் அந்த வேலை களவாட போனானோ அவன் எதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சு அதுக்கானவங்களுக்கு சரியான
சரியான தண்டனை கொடுக்கல, என் பேரு ராஜாங்கம் கிடையாது, நீ கவலைப்படாம இரு சேதுன்னு சொல்லிட்டு சேதுவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் தமிழுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம், வீட்டுல இருக்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ரா அதே மாதிரி சாவித்ரி தாமரன் சொல்லி எல்லாரும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அவ்வளவுதான், இனி தமிழோட கதை ஓவர். தமிழ் இனி சாப்டர்ல கிடையவே கிடையாது, அவ திரும்ப வர போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப தமிழ் வந்து அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ்க்கு வருவாங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஈஸ்வரின்ற உண்மையை தமிழ் செய்த ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு உண்மையை ஒத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.